புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினம் மகாராஷ்டிரா மாநில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தாராவி 90 அடி சாலை, சோனாப்பூர் லேன் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:30 மணிக்கு மாநில கழக அவைத்தலைவர் வி. சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில கழக செயலாளர் லாலாவாடி ஆர். கணேசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கணேசன் ஆற்றிய உரையில் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கி உதவுங்கள் என்று புரட்சி தலைவர் கூறியதை நினைவு கூர்ந்து அவருக்கு புகழாரம் சூட்டினார். மேலும் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மனித நேயம் கொண்ட பொன்மனச்செம்மல் உருவாக்கிய அதிமுக வெற்றி வாகை சூடி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி மலரும் என்று உறுதிபட தெரிவித்தார். இதில் மாநில கழக செயலாளர் என். எட்வர்ட், மும்பை மாவட்ட கழக செயலாளர் இ. மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் ஆர். எஸ். மணி, மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் கே. ராமையா பாண்டியன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் வி. சத்யா, தாராவி தொகுதி அவைத்தலைவர் டி. முருகேசன், செயலாளர் தங்கபாண்டியன், தானா மாவட்ட செயலாளர் நாராயணசாமி, கோலிவாடா தொகுதி செயலாளர் காவேரி, இணைச் செயலாளர் சந்தனமேரி, எஸ். ராஜி, கிருஷ்ணன், சீத்தாகேம் தொகுதி தலைவர் ஏ. முருகன், செயலாளர் ஜெகநாதன், எம். கருணா, மனித நேயம் சங்கர், கோரேகான் தொகுதி பி. அருணாச்சலம், வி. மோகன், லட்சுமண பெருமாள், சுவாமி, அப்பாவு, ஆர்த்தி, கீதா, நல்லதம்பி, மணிசேகரன், சிறுத்தை செல்வராஜ், தாராவி அம்மா பேரவை செயலாளர் சுந்தரபாண்டி மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.